La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் அந்த மெயின்ஸ்மென் கோட்டா கட் ஆஃப். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஆயுஷ் கவுன்சிலிங்கை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் அண்ட் தென் மெயின்ஸ்மென் கோட்டா கட் ஆஃப். இதில் வந்து www.tnhealth.tn.gov.in வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாமளே கைப்பட வந்து ஃபில் பண்ணி ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து வச்சு கொரியர் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தமிழ்நாடு நடத்துகிற கவுன்சிலிங்கில் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு பேசிக். அதுக்கப்புறம் இவங்க வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நடந்துட்டு அப்புறம் கட் ஆஃப் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து நீட்டில் பாஸ் மார்க், ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க். இந்த வருஷம் பாஸ் மார்க் எவ்வளோ? 113 113 மார்க் எடுத்திருந்தாவே சீட்ஸ் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் காலேஜ் காம்படிஷன். இப்போ வந்து காலேஜ் காம்படிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டாப் காலேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ டாப் காலேஜஸில் இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் இருக்க கட் ஆஃப். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் கான்சன்ட்ரேட் பண்ணாதவங்க அவங்களுக்கு கிடைக்காதது ஆல் இண்டியா கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் காலேஜ். ஸோ வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து டாப் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸில் இந்த காலேஜில் போய் படித்தா நல்லாயிருக்கும், இல்லாட்டி லோக்கலாக நான் போகிறேன், ஸோ டேஸ்காராக போகிறதுக்கு இந்த காலேஜ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் டார்கெட் பண்ணுறவங்களா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் இந்த காலேஜ் அந்த காலேஜஸை வந்து கட் ஆஃப் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீட்டில் வந்து பாஸ் மார்க் இருந்தாவே போகுது. இது வந்து எப்படியா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரியாது ஓகேங்களா. ஸோ காலேஜ் காம்படிஷன் தான். ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கம்யூனிட்டியுமே கிடையாது. ஸோ உனக்கு இந்த காலேஜ் தேவையா, இந்த காலேஜில் ஒரு 13 சீட்ஸ் இருக்குது. ஸோ 13 சீட்ஸில் எத்தனை பேர் போய் அந்த காலேஜ் சீட்ஸ் எடுக்கிறாங்க, 13 சீட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தராக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும். ஸோ நீட்டில் ஜஸ்ட் ஒரு பாஸ் மார்க் இருந்தாவே மேக்ஸிமம் சித்தாவோ ஆயுர்வேதாவோ ஹோமியோபதியோ உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீஷன் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs. அண்ட் தென் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் போனோம்னா 1.75 lakhs. அண்ட் தென் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேரிஸ் அப்பான் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். சில காலேஜில் வந்து 1 lakh இருக்கும், சில காலேஜில் 80,000 இருக்கும், சில காலேஜில் 60,000 இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லொக்கேஷனை பொறுத்தும் அந்த ஃபெசிலிட்டிஸை பொறுத்தும் ஸோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அந்த வந்து ஃபீஸு அந்த வந்து ஆல் இண்டியா கோட்டா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து இது ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா அதர் ஸ்டேட்ஸும் காம்படேட் பண்ணுவாங்க. அதர் ஸ்டேட்ஸ் வரும்போது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்போ வந்து ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் ஒருத்தர் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரேஷியோ இருக்கும். ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே மேக்ஸிமம் வந்து டிஎன் ஆயுஷ் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குங்களா. ஸோ அதிலே மேக்ஸிமம் வந்து பேர் வந்து போவாங்க. சில பேர்த்துக்கு சில காலேஜ் கிடைக்கல, நான் அந்த காலேஜ் தான் ஏம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் மேக்ஸிமம் இந்த ஆல் இண்டியா கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். எவ்வளோ சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமமாக தான் சீட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ப்ரைவேட் காலேஜஸ்லாம் வரும்போது எல்லா காலேஜ்லையுமே இப்போ டோட்டலாக வந்து 40 to 60 சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த ஆல் இண்டியா கோட்டான்னு வரும்போது 13 சீட்ஸ் 14 சீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சில 1 2 3 காலேஜஸ் 100 சீட்ஸ் இருக்குது. 100 சீட்ஸில் பாதி சீட்ஸ் வந்து போகிற மாதிரி 50 சீட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி ஆல் இண்டியா கோட்டா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டிஎன் ஆயுஷில் வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைஸ் டாட்டா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.